பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இதிலிருந்து காலத்தில் நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே இடிந்து கிடக்கிற பல ஆவிக்குரிய காரியங்களை மறுபடியும் நாம் எழுப்பி கட்ட வேண்டும் என்று அவர் தீவிரமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தீவிரமாய் நீங்கள் செயல்படுங்கள், தீவிரமாய் செயல்படுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களிலே இந்த லெந்து காலங்களிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மறு பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு மனம் திரும்புகிறது போல அவரிடத்தில், ஆண்டவரே, நான் என் சொந்த அப்பாவாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் ஆவிக்குரிய வாழ்வு இன்றிலிருந்து துவங்கட்டும் என்று சொல்லி மறு பிரதிஷ்டை, மறுபடியும் ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம். ஆண்டவரை யாரோ ஒரு பெரிய தெய்வம்னு எங்கேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் எட்டாத உயரத்தில் அவர் இருக்கிற மாதிரியும், நாம் எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் ரொம்ப தாழ்ந்து கஷ்டப்பட்டு கிடக்கிற மாதிரியும், அவரிடத்தில் ஒரு பிச்சைக்காரன் கேட்பது போல் அவரிடத்துல நாம் கேட்டு கதறி கொண்டிருக்கிறது, அது வல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவர் நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு, நம்முடைய மூத்த சகோதரன், அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மோடு உற்ற தோழன். 3 விதங்களிலும் அவர் நம்மோடு செயலாற்றுகிறார். ஒரு அன்பு நிறைந்த அப்பாவாய் இருந்து தியாகம் செய்கிறார். மூத்த சகோதரனாய் இருந்து அவர் நம்மை கண்காணிக்கிறார். உற்ற தோழனாய் இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஐக்கிய சிநேகத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். மலை பிரசங்கத்தில் அவர் எளிமையாய் இதை வேறு விதங்களிலே பேசினார். மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து பாருங்கள். கவலைப்படாதிருங்கள். அங்கே நிறைய உதாரணம் கொடுத்தார். கவலைப்படாதே, எதை குறித்தும் கவலைப்படாது, ஏன்னா எதையுமே நீ சாதிக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்ய? கவலைகளை எல்லாம் ஏன்ட்ட வச்சிரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்போ ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம். ஒரு குழந்தை ஃபீஸ் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, ஃபீஸ் கட்டணும்னா சாயங்காலம் வந்தவொடனே அப்பாட்ட சொல்லிவிட்டு அது மறந்து போயிடுது, விளையாட போயிடுது. அப்பா உட்காந்து கவலைப்படணும், நாளை காலையில் ஃபீஸை கொடுத்து விடணுமே, என்ன செய்யலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம், அல்லது என்ன செய்யலான்னு அவர் தான் யோசிக்கணும். குழந்தைக்கு அதை பற்றின இந்த மாணவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அப்பாட்ட சொல்லியாச்சு. இந்த உறவை இயேசுநாதர் எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிறதே இல்லை. பிரசங்கம் பண்ணுவது எளிது, இதை கேட்பதும் எளிது, ஆனால் செயல்படுத்துவது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் செயல்படுத்த சொல்லுகிறார். என்னிடத்துல சொல்லிட்டீங்கள்ல பிரச்சனையெல்லாம், கடனெல்லாம், பாரங்களை எல்லாம், இனி நீ பாட்டில் உன் வேலையை செய், கடமைகளை செய்துட்டே இரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல பழகுங்கள், அவரை செயல்பட நீங்கள் அனுமதியுங்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நாளும் இது எங்கள் குடும்பம், எங்கள் பிரச்சனை, எங்கள் போராட்டம், இது எனக்கு மட்டுமே வந்த பிரச்சனைன்னு சொல்லி தூக்கி ஆண்டவரே நாங்கள் சுமந்து அழுது கொண்டு நாங்கள் வேதனைப்படுகிறதா மிச்சமாக இருக்கப்பா. இன்றைக்கு மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற நாங்கள் எங்கள் கவலைகளையெல்லாம் உங்கள் மேல் வைத்து விடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.